பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சீரீஸ் பார்த்தோம். அதே மாதிரி இதுவும் ஒரு சீரீஸ் தான். இதில் எப்படி கொஸ்டின் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா கூட்டுத்தொடர் வரிசை. இதை வந்து எப்படி ஸ்மார்ட்டாக எப்படி ஸ்மார்ட்டாக சொல்லுவாங்கன்னா A.P ஏபின்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக்னா ஏ, இதில் பி இருக்கிறத எடுத்து ஏபி, ஒரு ஏபி அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் வரும். இதில் வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் 2 கொஸ்டினையும் நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த வேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டேர்ம் இருக்கும் இல்லையா, அந்த டேர்ம் வந்து இதில் ஒரே ஒரு இதுதான். முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி இருக்க சீரீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டேர்ம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் அவங்களே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு டேர்ம் தான் எடுத்துக்கணும். அந்த ஜென்ரல் டேர்ம் வந்து என்னென்னா Tn = A + n - 1 × D. இதுதான் அதோட ஜென்ரல் டேர்ம். ஓகேங்களா? அப்போ Tn = A + 1 - 1 × Dயில் A வந்து என்னென்னா ஃபஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட்டு ஒரு இருக்கிற நம்பர், முதல் உறுப்பு. என்னன்றது எத்தனாவது நம்ம நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், எத்தனாவது டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அத்தனாவது டேர்ம். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா 2, மூணாவது டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 3, அது மாதிரி எத்தனாவது டேர்மோ அது. டின்றது டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா 2 டேர்முக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு, ஃபஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான். அதாவது T2 - T1 ஆர் T3 - T2 அப்படின்னு ஒவ்வொரு 2 நம்பர்களுக்கு 2 உறுப்புகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் சீரீஸ்க்கும் இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர் வரிசைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து ஜென்ரல் டேர்ம் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். பட் அதுவே அவங்க கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா இதுதான் அதோட ஃபார்முலா. Tn = A + n - 1 × D. இதில் ஏன்றது ஃபஸ்ட் உறுப்பு, என்னன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற டேர்மு, அண்ட் டின்றது காமன் டிஃப்ரென்ஸ், அதாவது பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதில் வந்து நம்ம எடுக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள், 1, 4, 7, 10. இதை எடுத்துட்டோன்னா இதில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1 எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து செகண்ட் நம்பர் 4, செகண்ட் டேர்ம் 4. ஸோ 1க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 - 1 = 3 செகண்டு. அப்புறம் இதில் 2க்கும் 4க்கும் 7க்கும் உள்ள டேர்ம் வித்தியாசம்னு பார்த்தீங்க எவ்வளோன்னா 3. 7க்கும் 10க்கும் வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. 10 - 7 3. ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு தெரியும், 13ன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அடுத்த உறுப்பு கேட்டாங்கன்னா நீங்கள் 13 ஈஸியாக போட்டுருவீங்க. பட் சில டைம் அவங்க வந்து ஏபின்னு கொடுத்து, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஆர் கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்து இதில் 100th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், இல்லை 70th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு எதையாவது கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவுக்கு போகணும். இப்போ நீங்கள் இதில் போட்டு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் ஏன்றது நமக்கு தெரியும் 1ன்னு, டின்றது டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, 1 - 4, அப்போ நமக்கு 3 வருது. 7 - 4 3, 10 - 7 3. ஸோ அப்போ 3ன்றது டி. இப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். Tnல T1 அப்ளை பண்ணிங்கன்னா ஏ வந்து 1 ப்ளஸ் n - 1, என்னும் 1 1 - 1 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அந்த டேர்ம் ஃபுல்லாக 0. அப்போ நமக்கு இங்கே இருக்கிறது 1 தான். ஸோ அந்த 1 நமக்கு வந்துடும். அப்புறம் A2 T2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். n வந்துட்டு 2ன்னு போடுறீங்க. அப்போ 2ன்னு போடும்போது இங்கே வந்து ஏ வந்து என்னது, அதே ஃபஸ்ட் நம்பர் 1 தான். அப்போ 1 ப்ளஸ் n வந்து 2, 2 - 1, 2 - 1 1 தான் ஆன்சரு. இன்ட்டு டி வந்து எவ்வளவு 3. ஸோ 1 × 3, அப்போ ப்ளஸ் 1 + 3 = 4. ஸோ இந்த டேர்ம் வந்து இப்படியே தான் நமக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு நமக்கு கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு ஈஸி, நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதோட ஜென்ரல் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே வேண்டாம், ஈஸியாக இதிலேயே போட்டுடலாம். இது வந்து என்னென்னா நமக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் வரிசையில் வந்து எண்டிங் பாயிண்ட் வந்து கொடுக்கல. 1 4 7 10ன்றது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இது வந்து எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போகிறோன்றது இல்லை. 13 16 அது எவ்வளோ வருதோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும். அதே இது அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து வேரி ஆகும். இப்போ ஸ்டார்டிங் எண்டிங், இப்போ இந்த இதுக்கே நம்ம வந்து ஒரு வரிசையில் போட்டு 1 4 7 10
13 16 19 19ஓட நம்ம நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னா இந்த இதுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, அதாவது எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ ஏதோ சம்திங் இது போய் ஒரு 200 600 போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேம் 1 7 1 4 7 10ன்னு சொல்லிட்டு ஒரு 300 இல்லை 600 அந்த எண்டில் போய் முடியுது. இப்படியே எழுதிட்டே போய் அப்படி முடியும் போது அப்போ அதில் எத்தனை உறுப்புகள் இதே மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு 1 2 3 4ன்னு எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. அந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ அதை மாதிரி கேட்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவுறு கூட்டுத்தொடர், அதாவது ஃபைனைட் கூட்டுத்தொடர் முடிகிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து முடிவுறாக கூட்டுத்தொடர், இது போயிட்டே இருக்கும். ஒரு ஃபைனைட் ஏபி கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து வேறு. அது வந்து என்னென்னா அதில் வந்து எல்ன்றது கடைசி உறுப்பு, ஏன்றது எப்படி ஃபஸ்ட்டு உறுப்போ அதே மாதிரி எல்ன்றது கடைசி உறுப்பு. அப்படி எடுத்துட்டோம்னா அந்த எண்ணாவது உறுப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n is equal to L minus A by D plus 1. Lன்றது இதில் நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் டேர்மு மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் A மைனஸ் A டிவைடட் பை நமக்கு என்ன சொன்னோம் டிஃப்ரென்ஸ்ன்றது பொது வித்தியாசம். ஒன்றாவது டேர்முக்கும் ரெண்டாவது டேர்முக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, அந்த வித்தியாசம் ப்ளஸ் அதோட 1 ஆட் பண்ணுறது. இதுதான் அதோட என்னன்ற அதாவது டோட்டல் கவுண்ட் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அதான் ஏன்றது ஃபஸ்ட்டு, எல்ன்றது கடைசி, டின்றது பொது வித்தியாசம். அதை தான் நம்ம எழுத்து டேர்ம்ன்றதை போட்டோம்னாலே நமக்கு நார்மலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. நார்மலாக நம்மளோட ஜென்ரல் டேர்ம் என்னது a + n - 1 × d அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம a + n - 1 × d நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா. இந்த இது வந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலாகவே L is equal to, அதாவது நம்ம கடைசி டேர்ம் வந்து நமக்கு தெரியும்னா கடைசி டேர்ம் தான் நம்ம எல்லுன்னு எடுத்துருக்கோம். ஸோ L is equal to என்னது a + n - 1 × dனா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னோட வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவே எல் வந்து இங்கே இருக்குதுன்னா L மைனஸ் A ஈக்குவல் டு n மைனஸ் 1 × d எழுதலாம் இல்லையா. இந்த ஃபார்முலாவை எழுத்துனா கடைசி டேர்ம் நமக்கு அந்த L is equal to கடைசி டேர்ம்னா நமக்கு கடைசி டேர்ம்னா n தான். அதனால தான் a + n - 1 × d அந்த ஃபார்முலாவே எழுதியிருக்கோம். இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லை மட்டும் a வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க, L மைனஸ் A மாறிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, டிஏ எடுத்துகிட்டு வாங்க. டிஏ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், L மைனஸ் A டிவைடட் பை D இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. இப்போ நம்ம என்னோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ L மைனஸ் A பை D இங்கே இந்த மைனஸ் 1 இங்கே வரும்போது ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். n இஸ் ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். n is equal to L minus A by D plus 1. என்னாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசி டேர்ம் எல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன டோட்டல் எத்தனை கவுண்ட் இருக்குது, எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது. இதே ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 3 6 9 12 இப்படியே போகுது. 111 முடியுதாமா. ஸோ இதோட n டேர்ம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எல்ன்றது என்னது கடைசி நம்பர், எத்தனை நம்பர் உறுப்புகள் இருக்குது, அதாவது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ கடைசி நம்பர்ன்றது எல் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர்ன்றது 3 டிவைடட் பை நமக்கு ஃபஸ்ட் நம்பர் என்னது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 3 தான் போகுது. அப்போ 3 அந்த 3 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 37 கிடைக்கும். அதே மாதிரி இதில் T10 அதாவது 10வது உறுப்பு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா சேம்வே என்ன பண்ணிக்கலாம், அதே ஃபார்முலா தான். 10வது உறுப்பு திடீர்னு கேட்குறாங்க, எத்தனாவது டேர்ம் வேணும், இது வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். L மைனஸ் A பை D ப்ளஸ் 1ல் இதை எத்தனாவது உறுப்பு, எனக்கு 20வது உறுப்பு இல்லை 8வது உறுப்பு இல்லை அடுத்த உறுப்பு எப்படி கேட்டாங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா தான், A + n - 1 × D. இதில் வந்து ஏன்றது நமக்கு தெரியும், 10வது உறுப்பு கேட்டிருக்கிறதுனால ஏன்றது நமக்கு தெரியும். அது வந்து 3 ப்ளஸ் 10வது உறுப்புனால n வந்து 10 மைனஸ் 1 இன்ட்டு D வந்து எவ்வளோ நமக்கு தெரியும், 6 மைனஸ் 3 3 9 மைனஸ் 6 3. ஸோ இன்ட்டு 3 அப்படி போட்டிங்கன்னா 3 ப்ளஸ் எவ்வளவு 10 மைனஸ் 1 9 இன்ட்டு 3. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா 3 ப்ளஸ் 9 3s are 27 தென் 30. 3 + 27 = 30. இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்தாங்கன்னா இதில் nth டேர்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது,
அதோட எண் நம்பர் ஆஃப் உறுப்புகள் எத்தனை இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா 3 எண்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் அமைவதற்கான நிபந்தனை. ஸோ இப்போ ஒரு 3 நம்பர் கொடுக்குறாங்க வரிசையாக. அந்த 3 நம்பரும் கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். மேபி நம்ம மிஸ்டேக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அது வேறு மாதிரி ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ அப்போ அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் டேர்ம் பி, தேர்ட் நம்பர் சி. தேர்ட் டேர்ம் வந்து சின்னு எடுத்துக்கிறீங்க. ஏபிசின்னு வரிசையாக 3 டேர்ம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 3 கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிங்கன்னா அப்போது 2b is equal to a plus b. அதாவது ரெண்டாவது நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து ஃபஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணியிருந்தோம், 1, 4, 7 and 10 இது வந்து நம்ம ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா இல்லையானே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து இது ஏ, இது வந்து பி, இது வந்து சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2b is equal to a plus c. அப்போ 2bன்றது 2 into 4 is equal to a-ன்றது 1 plus c-ன்றது 7. ஸோ 8 equal to 8. ஸோ இப்போ இந்த நான் கொடுத்துருக்க 4, 7, 10, 11 அப்படின்னு இந்த சீரீஸ் வந்து கன்ஃபார்மாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை வச்சு இதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு காமன் டேர்ம்ஸ் உறுப்பை எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா சம் வேல்யூஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது கான்ஸ்டன்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் அந்த வேல்யூவை எனக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3 டேர்ம் என்னன்னே கொடுக்காம அதுக்கு கான்ஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா 3 டேர்ம் ஃபஸ்ட்டு 3 டேர்மை நீங்கள் என்னவா எடுத்துக்கணுன்னா a மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி அதை மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா பொது வித்தியாசம் உங்களுக்கு டின்னு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, a மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி 3 உறுப்புகளை எடுத்துக்கிறீங்க. a மைனஸ் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். எதனால் நம்ம இதை மாதிரி எடுக்க சொல்கிறோன்னா ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பண்ணுவோம், செகண்ட் நம்பர் வந்து d2 மைனஸ் d1 அப்படின்னு போடுவோம். ஸோ அப்போ d2 மைனஸ் d1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், t2ன்றது இங்கே a மைனஸ் d1ன்றது a மைனஸ் d. அப்போ a மைனஸ் a ப்ளஸ் டின்னு மாறும். ஏ கேன்சல் ஆகிட்டு நமக்கு டி மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்மளால் ஈஸியாக பொது வித்தியாசம் வந்து டின்றது நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா 3 நம்பர்ஸ் நம்மளாவே எடுக்க சொன்னாங்கன்னா ஏ மைனஸ் டி, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டின்னு எடுக்கணும். அதை இது ரெண்டுக்குள்ள காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி தான் இருக்கும். ஏன்னா ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ அதான் செகண்ட் டேர்முக்கும் ஃபஸ்ட் டேர்முக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏன்னா ஏவும் இதுவும் எந்த ஏவும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது டி. அந்த காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஒரு 3 உறுப்புகளின் கூட்டுத்தொடர் வரிசை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் என்னன்னு கொடுக்காம இருந்தாங்கன்னா நீங்களாக அசியூம் பண்ணுற டேர்ம் எப்படி இருக்கணும்னா ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி இப்படி எடுத்திங்கன்னா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே இது 4 உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, 4 உறுப்புகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைகின்றன அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அப்போ எடுக்க வேண்டியது என்னதுன்னா ஏ மைனஸ் 3d, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி அண்ட் ஏ ப்ளஸ் 3d. அப்போ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா 4 உறுப்புகள் சொன்னாங்கன்னா ஏ மைனஸ் 3d, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3dன்னு எடுக்கணும். இதோட பொது டேர்ம் காமன் டேர்ம் வந்து காமன் வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2d இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது 2d வேல்யூன்னு எடுத்துகிட்டு அப்போ டி என்னன்றதை தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது அதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3 உறுப்புகள் 3 உறுப்புகள் அப்படியே 3 உறுப்புகள் கூட்டுத்தொடரில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 3 டேர்ம் ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. அதே இது 4 உறுப்புகள்னு அதோட பொது வித்தியாசம் டி தான். ஆனால் 4 உறுப்புகள்னு கொடுக்கும்போது ஏ மைனஸ் டி, ஏ மைனஸ் 3d, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3d அதோட பொது வித்தியாசம் என்னது 2dயாக இருக்கும். நீங்கள் டி மட்டும் எடுத்துக்கணும்னா கடைசியாக டியோட டிவைடட் பை 2 போட்டு டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே என்னதுன்னா, ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்த, அதாவது ஒரு டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு காமன் டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரல் டேர்மை யூஸ் பண்ணி அதில் எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எத்தனாவது டேர்மு எந்த டேர்மை போட்டால் எத்தனாவது டேர்முன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அடுத்த டேர்ம் என்ன வருதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது 3 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இது என்னென்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். அதாவது இப்போ ஒரு டேர்ம்ஸ் நமக்கு ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்குன்னா, அந்த உறுப்புகளை வந்து நம்ம கூட்டுதோ எத்தனை டைம், அதாவது 1, 4, 7 அப்படியே கொடுத்துருந்தோம் இல்லையா. ஒரு டேர்ம் வந்துட்டு 1, 4, 7, 10ன்னு ஒரு சீரீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த 1, 4, 7, 10 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? ஆட் தான் எஸ், சம்ன்றது எஸ். ஸோ அதை மாதிரி ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? அதாவது கடைசி டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும் இல்லையா. இல்லைனா அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ கடைசி டேர்ம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஏன்றது ஃபஸ்ட் டேர்மு, a + 2d, a + dன்றது செகண்ட் டேர்மு. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஆட் ஆகுது. மூணாவது டேர்மில் என்ன ஆகும்? அதோட 2 டிஃப்ரென்ஸ் ஆட் ஆகும். 6ன்னு போடுவோம் இல்லையா. ஃபஸ்ட் டேர்முக்கும் இதுக்கும் கன்சிடர் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் வந்து 2 மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1க்கும் 7க்கு உள்ள வித்தியாசம் 6. அதே இது 1க்கும் 10க்குள்ள வித்தியாசம் 9. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. 3 × d டிஃப்ரென்ஸ் வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2d 3d அதை மாதிரி மேட்ச் ஆகும். ஸோ a + d, a + 2d, a + 3d ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்துச்சுன்னா, அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு ஃபைனல் ஃபைனட் வரிசையாக இருந்ததுன்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை முடிகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அதை ஆட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள், இதோட டோட்டல் எவ்வளவுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா n/2 × a + l. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே இது அவங்களா ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள். இப்போது 10 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1லேருந்து ஒரு 10 டேர்ம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 10 டேர்ம் எடுத்துகிட்டு எனக்கு அந்த 10 டேர்மையும் கூட்டினா எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படின்னா n/2 + n/2 × 2a + n - 1 × d அதை போட்டு அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா, a + n - 1 × d உங்களோட ஃபார்முலாவில் ஏற்கனவே இருக்கிறது தான். அதோட இந்த n/2 இங்கே ஒரு a வந்து ஒரு 2 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து அவங்க டேர்ம் வந்து சீரீஸை கொடுத்துட்டு அவங்களாவே ஒரு டேர்மை ஒரு எண் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோ எனக்கு இந்த நம்பருக்கு கூட்டி சொல்லுங்கள், 10 உறுப்புகளை கூட்டி சொல்லுங்கள், 20 உறுப்புகளை கூட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? n = n/2 2a + n - 1 × dன்னு எடுத்துக்கணும். அதே இது அவங்க கடைசி டேர்மும் கொடுத்துட்டு இப்போ இது இதில் வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குது அதையும் கேட்டுட்டு இதை கூட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தெரியும். l = a + n - 1 × dல நீங்கள் எல்லோட வேல்யூவை போட்டுக்கலாம். அப்புறம் Sn = n/2 × a + l இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளால் அதோட கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இவ்வளோ வரும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இந்த சம பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஜென்ரல் டேர்ம் வந்து என்ன அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ ஜென்ரல் டேர்ம் பொது உறுப்புன்றதே நம்ம போட்டுக்கலாம், இல்லை நமக்கு என்ன வேணுன்றதையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஜென்ரல் டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஜென்ரல் டேர்ம் நமக்கு நார்மலாகவே தெரியும். Tn = a + n - 1 × d ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்ததுன்னா 7வது உறுப்போட வேல்யூ -1, 16வது உறுப்போட வேல்யூ வந்து 17ன்னு கொடுத்தாச்சு. அப்போ Tnோட ஃபார்முலா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட ஜென்ரல் டேர்ம் வந்து Tn = a + n - 1 × d. இதில் T7 அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோட வேல்யூ 7 போடணும். 7 போட்டிங்கன்னா அதோட வேல்யூ ரிசல்ட் வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, -1ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி T16 போட்டிங்கன்னா அதோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 17ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம
டியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. இப்போ டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் இது ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுலேயுமே ஏன்றது அப்படியே இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணிங்கன்னா ஏ வந்து என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங்கை நீங்கள் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் 1லேருந்து 2 மைனஸ் பண்ணாலும் சரி, இல்லை 2லேருந்து 1 மைனஸ் பண்ணாலும் சரி, ஏ வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 2லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து 15 இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதை மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் பண்ணால் சைன் மாறும் இல்லையா, இங்கே சைன் மாறுது, இங்கேயும் சைன் மாறுது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ன்ற சைன் இங்கே மாறிடும். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது ஏ மைனஸ் ஏ 0 ஆகிடும் இந்த இடத்துல. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா 15d மைனஸ் 16d. ஸோ 15d மைனஸ் 16dனா எவ்வளோ இருக்கும், 9d இருக்கும். 9d இஸ் ஈக்குவல் டு 17. இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் டேர்மாக மாறிடும் இல்லையா, மைனஸ் மைனஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ ப்ளஸ் 1, 17 ப்ளஸ் 1 நமக்கு 18 வந்துடும். ஸோ அப்போ 9d இஸ் ஈக்குவல் டு 18/18. அப்போ d இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 18/9. அப்போ ஈக்குவல் டு 2. அப்போ டியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அப்போது ஜென்ரல் டேர்ம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Tn is equal to A plus n minus 1 into D. D வந்து நமக்கு இப்போ 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஜென்ரல் டேர்ம்னா ஏ வேணும் இல்லையா, அன்னோன்றது நமக்கு தெரியாது, என்ன மட்டும்தான் நம்ம போட்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்கன்னா இந்த டியோட வேல்யூவை எடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு T7ல் போடுறேன். T7ல் போடும்போது ஏ ப்ளஸ் இங்கே வந்து 6d இஸ் ஈக்குவல் டு -1. இதில் டியோட வேல்யூ எனக்கு தெரியும், 6 × 2 நமக்கு இங்கே 12 வந்துடும், ஈக்குவல் டு -1. அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற ஏ வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஏ இங்கே இருக்கட்டும், 12 வந்து இங்கே எடுத்துகிட்டு போகும்போது -1 -12 -13. ஸோ ஏ என்ற உறுப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஜென்ரல் டேர்ம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Tn is equal to -13 plus n minus 1 into 12. இதுதான் அதோட ஜென்ரல் டேர்ம். ஓகேங்களா, இதில் என்னோட வேல்யூ நம்ம என்ன போட்டாலும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது தான் ஜென்ரல் டேர்ம். ஸோ அதே இது அவங்க வந்து டென்த்து டேர்ம் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டீக்கு பதிலாக T10 என்னுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் 10 அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு T10ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 + k 18 - k 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பை காண்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 3 டேர்ம் கொடுத்துட்டாங்க காமன். அதாவது இதில் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டன்ட்ன்றது கேன்ற ஒரு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க. 3 + k 18 - k 5k + 1 இதெல்லாம் என்னதுன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னா என்ன அர்த்தம், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே, ரெண்டுக்கும் ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸும் தேர்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குள்ள வித்தியாசம் வந்துட்டு சேமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 + k is equal to 3 + k வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், 18 - k வந்து பின்னு எடுத்துக்கிறோம், 5k + 1 சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும், டி வந்து சேமாக இருக்கும். அப்படின்றதுனால b - a ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். அதை மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா 18 - k மைனஸ் இதை மாதிரி போட்டு ஒவ்வொன்றா அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா கே மட்டும்தான் இதில் அன்னோன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கேவோட வேல்யூ தான் அன்னோன்னு. ஸோ இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதே இது இன்னொரு மெத்தட் என்ன சொல்லலாம்னா கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறதுக்கு 2b is equal to a plus c இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் நம்மளால் கேவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்ததுன்னா இதுதான் அதோட கன்ஃபர்மேஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவிலையும் போட்டு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரெண்டு விதமாக நீங்கள் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா 1 + 5 + 9 +
என்ற தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும். ஸோ அப்போ அவங்க கொடுத்துட்டாங்க, கூட்டினா எனக்கு 190 வருது, எல்லா உறுப்பையும் கூட்டினா 190 வருது, எத்தனை உறுப்பை கூட்டினா எனக்கு 190 கிடைக்கும் அப்படின்ற ஆன்சரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க ஃபஸ்ட் டேர்மை வந்து கொடுத்துட்டாங்க, டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதை பார்க்கும்போது 1 + 5 வர்றதுனால ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கிறதுனால இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ இதை மாதிரி இருக்கும்போது அவங்க எத்தனை இருக்குன்றது எனக்கு தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா நமக்கு என்னன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சம்மு கொடுத்துருந்தாங்க. கூட்டுத்தொடரை ஆட் பண்ணோன்னா ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா நம்ம இதை 2 ஃபார்முலா கொடுத்துருந்தோம். அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் எண்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, எண்டிங் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதில் வந்து எண்டிங் வந்து கொடுக்கல, அந்த எண்டிங்கை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எண் எத்தனை இருந்தது, அதாவது 190 வர ஆட் பண்ணும்போது 190 ஆட் பண்ணால் 190 வரும்னா அது எத்தனை எண் இருக்குது, எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ்என் வந்து 190 கொடுத்துட்டாங்க, டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஏ வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், எஸ்என் = n/2 2a + n - 1 × d. இதில் எஸ்என்னோட வேல்யூ நமக்கு தெரியும். அன்னோன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n மட்டும்தான் அன்னோனு. ஸோ அந்த அன்னோனில் நீங்கள் ஏ தெரியும், டி தெரியும். இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து நிற்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2n² - n - 190 = 0. ஸோ இதை வந்து நீங்கள் இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா n - 10 × 2n + 19 = 0 வரும். அப்போ இது = 0 ஆர் இது = 0ன்னு எடுப்போம். அப்போ n n - 10 = 0, 2n + 19 = 0ன்னு எடுக்கும்போது n - 10 = 0னா n = 10 மாறிடும். இன்னொன்று n = -19/2 மாறிடும். ஸோ எப்போதுமே என்னா நம்பர்ஸ் தானே, எத்தனை உறுப்புகள் இருக்குன்றது பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எடுத்துக்க போகிறது n = 10 தான் நம்ம எடுத்துக்கணும். நெகட்டிவில் வந்து ஒரு உறுப்பு இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. எத்தனை உறுப்புகள் இருந்ததுன்னு கேட்டால் மைனஸில் உறுப்புகள் இருந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ 10 உறுப்புகளை ஆட் பண்ணால் இது மாதிரி 1 5 9ன்னு இது மாதிரி 10 உறுப்புகளை ஆட் பண்ணும்போது நமக்கு 190 கிடைக்கும் அப்படின்றத இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.40 + 0.43 + 0.46 அப்படியே போகுது +1 என்ற தொடரின் கூடுதல் காண்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்க, கடைசி டேர்மும் கொடுத்துட்டாங்க. இதை வந்து கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டுறதுக்கான ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், Sn = n/2 a + Lன்றது தெரியும். இதில் ஏ தெரியும், எல்லு தெரியும், என்னோட வேல்யூ தெரியாது. அப்போ என்னோட வேல்யூ தெரியறதுக்கான நமக்கு ஃபார்முலா என்னது, என்னோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்பர்ஸ் கவுண்ட் வந்து எல்லு. அப்படி என்னோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னா n = L - a/d + 1. இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா எல்லுன்ற டேர்ம் கடைசி டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா n உறுப்புகள் எத்தனை உறுப்புகள் இருக்குன்றதை கேட்கறதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ எல்லோட வேல்யூ 1, ஏயோட வேல்யூ 0.4, அப்புறம் டியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் 0.03ன்னு வருது. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ 21 வருது. ஓகேங்களா? இந்த என்னோட வேல்யூ 21 எடுத்துகிட்டு இந்த எஸ்என்னில் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு எஸ்என் வேல்யூ எவ்வளவு, கூட்டுனா எவ்வளோ வரும், 0.40 1 வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகும்போது அதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 21 உறுப்புகள் இருக்குது, 21 டேர்ம்ஸ் இருக்குது. அந்த 21 டேர்ம்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு 14.7 கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. இப்போ 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல், அதாவது கூடுதல்னு வந்தாலே நமக்கு ஏபி கூட்டுத்தொடர்ன்றது தெரியணும். ஸோ அதோட கூடுதல் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும்ன்ற வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 7ஆல் ஃபஸ்ட்டு 300லேருந்து 600 வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்பர் எது 7ஆல் வகுப்படும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 300 இருந்துன்றதுனால நீங்கள் 300 எடுத்துக்கலாம். 300 எடுத்துகிட்டு நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாது. 7ஆல் டிவைட் பண்ணாமல் ரிமைண்டர் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் அடுத்த நம்பர் 301 எடுக்கிறீங்க. 301 எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள். 301/7 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 761 3 மீதி வந்து 3 இருக்கும். 6
4 7s are 28. அப்புறம் ப்ளஸ் இதில் ரிமைனிங் 2 இருக்கும். 3 7s are 21. ஸோ 43. அப்போ இது வந்து நமக்கு ஃபுல் ரிமைண்டர் இல்லாமல் எதுவுமே கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 301 தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனல் டேர்ம் எது 7ஆல் அடுத்து 600க்குள்ளே எது வருது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 595, மீதி 596 போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரிமைண்டர் வரும், 597 போட்டாலும் ரிமைண்டர் வரும், ஏன் 600 போட்டாலுமே ரிமைண்டர் வரும். ஸோ ரிமைண்டர் வராமல் இருக்கிறது 595 தான். எக்ஸாக்டாக இது வந்து வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்போ 301ன்றது ஃபஸ்ட் டேர்மாக நீங்கள் எடுத்துக்கணும். அதோட 7 டிஃப்ரென்ஸ் தான். 7ஆல் வகுப்படும்னா எனது 7ஆல் ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான் 7ஆல். அப்போ செகண்ட் டேர்ம் வந்து 308, தேர்ட் டேர்ம் வந்து 315 அப்படின்னு நமக்கு மூவ் ஆகிட்டே போகும். அப்போ அதை வரிசையை எப்படி எழுதலாம், இது வந்து உறுப்புகளை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அது கூட்டுத்தொடர் வரிசை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், 301 + 308 + 315 இப்படியே போயிட்டு 595 வரைக்கும் எண்ட் ஆகும். அப்போ இதில் ஃபஸ்ட் டேர்ம்ன்றது ஏ, செகண்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம்ன்றது எல், அண்ட் டி வந்து நமக்கு தெரியும் 7ஆல் வகுப்படுன்றதுனால நம்ம 7ஆலேயே மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். ஸோ டி வந்து 7. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு எத்தனை உறுப்பு இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எத்தனை உறுப்பு இருக்குது, அதில் கூடினா எவ்வளோ வருதுன்றது நமக்கு தெரியும். எண் வந்து தெரியும். எண் தெரிஞ்சால் தான் நமக்கு அதோட சம் எவ்வளோன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ எண்ணுக்கான ஃபார்முலா L - A/D + 1ல் அப்ளை பண்ணிங்கன்னா எண்ணோட வேல்யூ எத்தனை உறுப்புகள் முதல்ல அதில் இருக்குன்றதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா Sn = n/2 A + L இதில் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஆட் பண்ணால் இந்த உறுப்புகளை மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா 3 15 27 39 என்ற தொடர் வரிசையின் 13வது உறுப்பை காண்க. ஸோ 15வது உறுப்பை காண்க. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு தொடர் வரிசை, என்ன தொடர் வரிசைன்றது சொல்லலை, நம்மளே கூட்டு தொடர் வரிசையாக இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். முன்னாடிலாம் என்ற ஒரு தொடர்ன்னு தான் சொல்லுவாங்க, இப்போ இது தொடர் வரிசையின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு தொடர் வரிசைன்றதை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டு தொடர் வரிசையாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு 2b = A + C அதில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2b = A + Cயில் போட்டிங்கன்னா 2bன்றது இதில் இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 2 × 15 = 3 + 27. ஸோ 30 = 30. அப்போ இது கன்ஃபார்மாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்கனாலே 2 தான் இருக்குது, ஒன்று ஏபி அண்ட் அனதர் ஒன்று ஜிபி. இப்போ வந்து நீங்கள் இது ஏபியா ஜிபியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லைனா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ஆட் பண்ணிட்டு போகிறோம். டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சேமாக இருக்குது, 12 இருக்குது. அதே டிஃப்ரென்ஸ் இங்கேயும் 12 இருக்குது. அதே டிஃப்ரென்ஸ் இங்கேயும் 12 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஏபி தான், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை தான். அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். Tn = A + n - 1 × D. இதில் ஏன்றது நமக்கு என்னன்னு தெரியும் 3 அண்ட் டி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ D2ஓட வேல்யூ 15. இதிலேருந்து ரெண்டையும் காமன் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டி வந்து 12. அப்புறம் நம்ம கேட்டிருக்கிறது D15 தான், அதாவது 15வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஸோ A + n பதிலாக என்ன பண்ணணும், 15 ஆட் பண்ணணும், -1 × D வந்து நமக்கு என்னென்னு தெரியும் 12ன்னு தெரியும். ஸோ இதை அப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் தி T5 15ஓட வேல்யூ. அது வந்து 171.